10:01 நாங்கள் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடை போகிறோம். எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்பில் கொண்டு வந்து எங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற காரியம் எங்களை காப்பாற்றுகிற ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த ஒன்றான மெய்த்தேவனிலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரை நீர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உம்மிடத்துல வந்து அந்த தீமைகளில இருந்து, அந்த பாவங்களில சாபங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக, இழுத்து கொள்வீராக, ஒவ்வொருவரோடு விடைப்படுவீராக, உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக, கேட்கிற காதுகளை கொடுப்பீராக. என்னுடைய வார்த்தைகளும் இதயத்தை தியானங்களும் உமக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க என்னோடு இந்த பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் 2 தீமோத்தேயு 4:17 பார்க்கும் பொழுது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் எங்களை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தான். நாங்கள் யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வு எங்களை இந்த பரம ராஜ்யத்துக்கு அடையும் வரைக்கும் எங்களை காப்பாற்றுகிறது. இந்த உலகத்தில தீமையை தருகிறவன் பிசாசாக இருக்கிறான், அநியாயம் செய்கிறவன், எங்களுடைய சிந்தனைகளில தவறான காரியங்களை போடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். இப்படியான இந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாயும் இருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை, பரம ராஜ்யத்தை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நான் அழிந்து போகிற மதங்களாக இருக்கிறது. அந்த மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி தொடர்ந்து ஒரு நரகத்துக்கு இழுத்து செல்கிறவர்களாக இருக்கிறார். இப்படியான நரக வாழ்விலே இருந்த அந்த பாதாள வாழ்விலே இருந்து எங்களை விடுவித்து அந்த பரம ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். பாருங்கள், எப்படி அந்த ஈஜிப்டில வாழ்ந்த மக்கள் பாவத்தில வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோசுவா 24:17 நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே இன்றைக்கும் எங்களை காப்பாற்றி இருக்கிறார். பாருங்கள், அந்த தேவர்கள் வாழ்கிற அந்த மதங்களில வாழ்கிற மக்களை துரத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு வாழுகிற எங்களுக்கும் அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற பரம தேசம், பரம கானான் தேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது, பாருங்க, நாங்கள் நீதியான பார்வையில அவர் எங்களுக்கு காண்பித்து தாரது அன்புள்ள ராஜ்யத்தை, பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தை, பாவம் இல்லாமல் வாழுகிற ராஜ்யத்தில எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த பாவத்துக்கு, சாபத்துக்கு, நோய்களுக்கு, கவலைகளுக்கு, கண்ணீருக்கு, இந்த மாம்ச சிந்தைகளுக்கு எல்லாம் காரணம் பிசாசாக இருக்கிறான். பாருங்க, இயேசுவை கூட சோதித்தவனாக அவன் இருக்கிறான். அப்படி
தேவனால் படைக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் பிசாசாக மாறி இப்படியான தீமையான காரியங்களை செல்கிறவர்களாக இருக்கிறார். யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நீ அன்றி வேறொன்றுக்கும் வரான். இப்படியாக அநியாயம் செய்கிறவர் பாருங்கள். இது துன்மார்க்கரை பிடித்து விடுவான். யார் யார் இடம் கொடுக்கிறார்களோ பாவத்துக்கு, சினிமாக்கு, சீரியலுக்கு, பாருங்கள், ஒரு சமூகம் இடம் கொடுக்கும் பொழுது அந்த சமூகம் கீழடைந்து போகிறது, பாவத்துக்குள்ள போகிறது, சாபத்துக்குள்ள போகிறது, அந்த தேசம் நரகத்தை நோக்கி போகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த அந்த ஜனங்களை, அந்த தீமையாக வாழ்ந்த ஜனங்களை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவர். இன்றைக்கு எங்களுக்கும் அந்த இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம் பரம கானான் தேசத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். யோசுவா 24:19 வசனத்துல பாருங்கள், யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். பாருங்கள், எரிச்சல் உள்ள தேவன் தான். இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் மக்களிடத்திலே அவர் எரிச்சல் உள்ளவராக காணப்படுவார். மனம் திரும்பி வரும் பொழுது அவர் யாரையும், எந்த மத இனத்தில இருந்தாலும் மனம் திரும்பி, மத மாற்றமல்ல, மனதை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது அவர் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, உங்கள் பாவங்களை மீறுதலை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் இப்படியாக பாவத்தில அதுதான் வேணும் என்று நீங்கள் அடம் பிடித்தவர்களாக தொடர்ந்து வாழ்வில மனம் திரும்பாத நிலையில வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தின வீட்டிலேயே வைத்திருப்பான். அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் பாதாளம், நரகமாக இருக்கிறது. இந்த நரகத்தில் அங்கே உங்களை வேதனைப்படுத்துகிறவனாக பாருங்க. ஏழை லாசரஸ் ஆபிரகாமோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த ரத்தாம்பரம் உள்ள ஐஸ்வர்யவான் நரகத்துல வேதனைப்படுகிறான். இதுதான் பிசாசு அந்த பணத்தை கொண்டு, பொருளை கொண்டு, பாவத்தை கொண்டு அவன் இழுத்து செல்லுகிற இடமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் ஒரு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் மத்தேயு 5:45 வசனத்திலேயும் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை படைத்தவர் தான் சொல்லுகிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, இந்த வீணான தேவர்களுக்கு எரேமியா 14:22 வசனம் சொல்கிறது, வீணான தேவர்களுக்கு மழையை வருஷிக்கத்தக்கவர்கள் உண்டோ என்று அந்த உண்மை தேவன் கேட்கிறார். அவர்களால் ஒன்றுமே முடியாது. பாவத்தை செய்ய, மனிதனை பாவத்தில விழ செய்ய மட்டும்தான் இந்த தேவர்களால, இந்த மதங்களுக்கு பின்னால இந்த பிசாசுகள் கிரிய செய்கிறதாக இருக்கிறது. அநியாயம் செய்வது, தீமை செய்வது ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக இருக்கிறது, மறுபக்கம் ஒரு தீமையின் பக்கமாக இருக்கிறது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருந்தால், பிசாசு தீமை செய்கிறவனாக அவன் 24 மணி நேரமும் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான். அவர்கள் இயேசுவின் பக்கத்துல வரும்பொழுது இவற்றை விட்டு விட முடியும். தொடர்ந்து நீங்கள் பழைய மனுஷனாக வாழ்வீர்களாக இருந்தால், பாருங்கள், நாங்கள் கூட பாவத்துல வாழ்ந்தோம், சாபத்துல வாழ்ந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவருடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் அந்த வாழ்வு, ஒரு பாவமில்லாத, சாபமில்லாத ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், அவர்கள் இருந்த இடம், இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடம் ஒரு அடிமைத்தன வீட்டில, பார்வோனின் அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தார்கள். பாருங்கள், பார்வோன் ஒரு சூரியனை வணங்குகிறவனாக, இப்படியான நதியை வணங்குகிறவனாக, அப்படியான ஒரு விக்கிர ஆராதனை உள்ள மக்கள் மத்தியில அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த அனுபவம் அவர்களை விட்டு விடாததாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோசுவா 12 பேர்
அந்த கானான் தேசத்தை வெகுவாக பார்க்க போகிறார்கள். காலேபும் யோசுவாவும் தேவனுக்கு பிரியமான நற்செய்தி அவர்களை இலகுவாக வந்துவிடலாம். ஏனென்றால் தேவனுடைய நிழல் எங்களோடு கூட இருக்கிறது. அவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றியை தருகிற தெய்வம் தான் யெகோவா நிசியாக அவர் செயற்படுகிறார். வெற்றி தருகிற தெய்வமாக இப்படியாக காலேபும் யோசுவாவின் நற்செய்தியை தேவனை நம்பி நற்செய்தியை சொல்லுகிறார்கள். மற்ற 10 பேரும் பாருங்கள் துச்செய்தியை கொடுக்கிறார்கள். பாருங்கள் அப்படியாக யோசுவாவும் காலேபும் அந்த பரம கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை தேவனை நாங்கள் நம்ப வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். துன்பம் வரும், துயரம் வரும், நாசபூசம் வரும், பட்டியம் வரும், எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அவர் எங்களை நேசிக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலில் அவரை நேசிக்கவில்லை. அவரே மனுக்குலத்திற்காக மனிதர் எல்லாருக்காகவும் தன்னுயிரை கொடுத்து இந்த மண்ணுயிர் காப்பாற்றப்பட வேண்டும், நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இயேசு இந்த உலகத்துல வந்து அந்த குட் ஃப்ரைடே தினத்தில மனுக்குலத்திற்காக தன்னுயிரை கொடுத்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையில வைத்து விட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது அவர் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா 24ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களை கர்த்தர் தமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். இன்றைக்கு நாங்கள் அடிமைத்தனத்தில பாவ அடிமைத்தனத்தில் இருந்து இருளான ராஜ்யத்தில இருந்து இன்றைக்கு நாங்கள் ஒளியான ராஜ்யத்தில விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோசுவா சொல்லுகிறான். யோசுவா இந்த பாருங்கள் 12 பேர்ல 2 பேர் தான் தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அவர்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ளவர் தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. பாருங்கள், கர்த்தர் எப்பொழுதும் எந்த மனிதனுக்கு நன்மை மட்டும்தான் செய்கிறவர், ஒரு தீமை கூட அவர் ஒரு பொழுதும் செய்வதில்லை. நீங்கள் அடிமைப்படும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது தேவன் முகத்தை திருப்பி விடுவார். உங்களுடைய நன்மைகள் தடைப்படுகிறது. நீங்கள் அவரிடத்துல வரும் பொழுதுதான், ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அவருடைய முகம் உங்களை நோக்கி பார்க்கிறது. பாவம் செய்து தொடர்ந்து பாவத்துல வாழும் பொழுது, தொடர்ந்து அக்கிரமத்தில மாம்ச சிந்தையில வாழும் பொழுது அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி விடுவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். பாருங்கள், அவர் உங்களை கைவிட்டு விடுவார். நீங்கள் தீமை செய்கிற தேவர்களோடு சேர்ந்து தீமையை செய்வீர்களாக இருந்தால், துன்மார்க்கத்தில் வாழுவீர்களாக இருந்தால் அவர் முகத்தை திருப்பி விடுவார். உங்களுக்கு பிசாசு அடிமைப்படுத்தி உங்களை அவன் இறுதியாக பாதாளத்திலே நரகத்தில் இழுத்து செல்கிறவனாக அவன் இருக்கிறான். அந்த ஒன்றான மெய்த்தவரை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. பாருங்க, எங்களுக்கு தரப்பட்ட வேதாகமத்தில வெற்றி இயேசுவின் பக்கம் தான், இறுதி யுத்தம். எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால் இந்த உலகத்தை படைத்த வானங்கள், பூமிகள், ஏஞ்சல்ஸ்கள், பிசாசுகள் எல்லாவற்றையும், ஏஞ்சல்ஸ் தான் பிசாசாக போனவர்கள், இப்படியாக படைத்த தேவன் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், அவன் தீமை மட்டும்தான். தேவனால படைக்கப்பட்ட அவன் ஒரு தூதராக இருந்தாலும் அவன் மக்களிடையே அவங்களுடைய ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவனாக, இன்றைக்கு மனுக்குலத்தை வஞ்சிக்கிறவனாக
அவன் வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த மக்கள் யோசுவாவிடத்துல பாருங்க, நாங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், யோசுவா 24:23, இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். பாருங்கள், இன்றைக்கு அந்நிய தேவர்கள், கைவேலையிலான தேவர்கள், விக்கிர ஆராதனைகள், இந்த தேவர்களை விலக்கிவிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது அவர் தான் உயிருள்ளவராக உங்களுக்கு சொற்படத்துல தரிசனத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பிப்பார். அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவருக்கு உண்மையாக உத்தமமாக வாழும் பொழுது அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்களுக்குள்ளதான் ஆவியானவர் வாசம் செய்து எங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு இயேசுதான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். வேதாகம புத்தகம் தான் அந்த சட்ட புத்தகமாக, இன்றைக்கு கோர்ட்டுகள்ல பாவிக்கிற சட்ட புத்தகம் போல அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு இயேசு கிறிஸ்துதான் அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது வேதாகமத்தின் படி நாங்கள் எவ்வளவு தூரம் சரியாக நடந்தோம் அதன்படிதான் இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மென்ட்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை பெற்று பின்வாங்காமல் என்ன துன்பம், துயரம், நாசமோசம், பட்டயம் வந்தாலும் நாங்கள் மரித்தால் கூட எங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறது. அங்கு அவர் எங்களை பார்த்து கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு தொடர்ந்து மனிதர்கள் இந்த பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ்ந்தார். அவர் ஒரு நாள் இப்படியாக தொடர்ந்து வாழுகிறவர்களை நீங்கள் அவர் வருகைக்கு முன்பாக, இப்பொழுதே இரட்சணிய நாள் வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி விட வேண்டும். அவர் வருகை யாருக்கும் தெரியாது. இப்பொழுதுதான் இரட்சணிய நாள். இயேசுவே, நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து அதை உணர்வுள்ள ஜெபமாக செய்யும் பொழுது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ நினைக்கும் பொழுது, ஒரு வேதாகமத்தை எடுத்து வாசித்து வாழும் பொழுது அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது வார்த்தை தான் தேவன். இயேசு வார்த்தையின்படி தான் வாழ்ந்து காட்டினார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு இயேசுவுக்கு பிரியமான வாழ்வாக, அந்த அபிஷேகம் பெற்ற வாழ்வாக, அந்த வார்த்தை எங்களுக்கு கிரிய செய்கிறதாக இருக்கிறது. இப்படியாக பரம தேசத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில பெலத்தை நம்புகிறார்கள். அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனின் பெலத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 420 வருடங்கள் பார்வோனின் பெலம் அந்த அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த பெலனை எங்களுடைய தேவன், அவன் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், அந்த செங்கடலை அவர் அது 2ஆக பிரித்து அந்த பார்வோரின் சேனையை செங்கடல்ல மூழ்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் மக்களை வழி நடத்தி சென்ற தெய்வம்தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். கர்த்தரை நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் தான் உங்களுடைய பாவங்களை கழுவுறதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்தியறியும். இயேசுவே, என்னுடைய பாவத்தையும் சுத்தி கழுவும், உம்முடைய இரத்தத்தினால கழுவும். வந்து ஆணிபடிந்த தழும்புகளால் வந்த இரத்தம், உள்முடியால் வந்த இரத்தம், சவுக்கடிப்பட்ட இரத்தம், ஆணிபடிந்த தழும்புகள், ஈட்டியால் குற்றப்பட்ட இரத்தம், இந்த ஒவ்வொரு இரத்தமும் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக எங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது.
ஒன்று சாமுவேல் 2 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2:10 கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தான். பாருங்கள், அவருக்கு பிரியமாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு தேசத்தை ஆளும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். நாங்கள் எங்களை உயர்த்த கூடாது, தேவனை உயர்த்த வேண்டும். இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். மகிமை, துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனுக்குத்தான் நாங்கள் செலுத்தும் பொழுது அவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு தான் துதி, கன, மகிமையை கொடுக்க வேண்டும். பாருங்கள், தாவீதுக்கு தேவன் எப்பொழுது கூட இருந்தார். யுத்தத்தில் என்ன நடந்தாலும் அவன் தேவனிடத்துல விழுந்து விடும் பொழுது தேவன் அவனை காப்பாற்றினதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 சாமுவேல் 8 அதிகாரம் 6 வசனத்துல தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எல்லா யுத்தங்களிலேயும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து அவனை வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நெகேமியா சொல்லும் பொழுது பாருங்க, நெகேமியா 9 அதிகாரம் 6 வசனத்துல நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. பாருங்கள், வானத்தில் உண்டாகின அனைத்து சேனைகளையும், தூதர்களாக இருந்தால் என்ன, பிசாசாக இருந்தால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எங்களுடைய தேவன். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் தான் ஏஞ்சல்ஸாக இருந்து பாவம் செய்து விழுந்து போன தூதர்கள் தான் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக இந்த அக்கிரமங்களை, பாவங்களை மனுக்குலத்துக்கு செய்கிறார்கள். பாருங்க, நாங்கள் மனிதர், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களை பார்க்கும் பொழுது பிசாசுக்கு கோபம் வருகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவ்வளவு ஒரு அன்புள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியாக சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாவற்றையும், வானத்து பறவைகள் எல்லாவற்றையும், மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். தண்ணீரை முகில்கள்ல கட்டி வைத்திருக்கிற தேவன் எங்களுடைய தேவன். இப்படியான தேவன் தான் இந்த ஒன்றான மெய்த்தேவன். சங்கீதம் 17 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். தங்கள் கண்மணியை பாதுகாக்கிறது போல நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்காக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் சங்கீதம் 17 அதிகாரம் 8வது வசனத்தில கண்மணியை போல எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். சங்கீதம் 17:9 சொல்லுகிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிரான பகைஞருக்கு மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்கள், அவர்களை சிறைகளால மூடுவார். செட்டையினால பாதுகாப்பு கொடுக்கிறவர். எப்படி ஒரு கோழி ஒரு பருந்திடத்துல இருந்து குஞ்சுகள் எல்லாம் தாய்க்கோழியின் சிறைக்குள்ள மூடுவாங்க போல அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய உன்னதமான செட்டைகளில நாங்கள் போகும் பொழுது அவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் தமது சிறைகளாலே உங்களை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேடகமாகவும் சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலையாகும். இந்த வேதாகமம் தான் எங்களுக்கு விடுதலை தந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தருவது இந்த வேதாகமமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் எங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆபத்து நாள் இருக்கிறது. அந்த காலத்தில நாங்கள் இந்த ஒன்றான மெய்த்தவனை தேடும் பொழுது அவர் இந்த கூடார மறைவில எங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 31:20 வசனத்தில மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து காப்பாற்றுகிறீர். இப்படி தீங்கு நாள்கள்ல எங்களை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே உயர்த்துவார். இப்படியாக எங்களை பாதுகாக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், சங்கீதம் 35:10 வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? அவர்தான் பெரியவர், உயர்ந்தவர், எங்களுடைய தேவாதி தேவனாக கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 36:6 சொல்லுகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். பாருங்கள், காக்கை குஞ்சுக்கு உணவு கொடுக்கிற தேவன், மிருகங்கள், பறவைகள், இந்த உலகத்தில் சகல மக்களுக்கு தேவையான உணவை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு மனிதர்கள் தான் பிசாசின் பிடியினாலே பிரித்து வைத்து செய்கிறார்கள். தேவன் எல்லாருக்கும் ஏற்ற உணவை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், உணவை கொடுக்கிறவர். சங்கீதம் 97:10 வசனத்துல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்படியாக ஒரு நிழலாக இருந்தங்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 121:5 வசனத்திலே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், உங்களை காப்பார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமசைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆண்டவரே,
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய மனத்தையும் நீ காத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். எங்களுக்கு இருக்கிற இந்த மன போராட்டத்தில நீர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக ஒத்தாசி தந்து பிசாசு நெருங்காதபடி உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில எங்களை ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துகிறவனாக இருக்கிறேன். எங்களை காப்பாற்றுகிறவனாக இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய பரம தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக அடிமை ஜபிக்கிறேன். பாவத்தில இருந்து விடுதலை கொடுத்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து, அந்த ஒன்றான மெய்த்தவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வைக்காக ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவன் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவியின் வார்த்தையை கற்றுக்கொண்டோம். ஒன்றான மெய்த்தவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு பரம கானானுக்கு அது நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் ஜோஷுவாவை போல காலேபை போல நாங்கள் நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் நித்திய ஜீவனை அந்த இலக்கை அடைகிறதுக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை அனுமதிக்கிறார்கள். அவற்றையும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு